உலகம். உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் வசனம் இருக்குதுங்களா? உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அதோட இன்னொரு வசனம் இன்னும் நல்லா சொல்லுது, உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் தாங்குகிறார். வாசிக்கிறீங்களா? உலகங்களை இப்ப இந்த உலகம் படைக்கப்பட்ட உலகம் எவ்வளவு பெரிய உலகம், பெரிய இந்தியா கிடையாதுங்க. உலகம் சொன்னா உலகம் என்டையர், இதெல்லாம் எதுல தாங்குதான்? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை சாதாரண கிடையாது, வசனம் சாதாரணமானது கிடையாது. அப்போ வார்த்தையினால உலகங்களை தாங்குறாங்கன்னா, இப்போ வார்த்தை என்பது ஒரு உலகம். God's word is a world, ஒரு உலகம். இப்ப நாம் எந்த உலகத்தை பார்க்கிறோமோ அந்த உலகத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போம். குடிகார குடிச்சிட்டு ஒரு உலகத்துக்கு போயிடலாம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணம் இருக்கிறவன் அந்த உலகத்துக்கு போயிடுவான். அதிகாரத்தில் இருக்க அவன் ஒரு உலகம். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் அவனுக்கு ஒரு உலகம். அரசியல்வாதிக்கு ஒரு உலகம். எல்லாருக்கும் ஒரு உலகம் இருக்குதுங்க. பிச்சைக்காரனுக்கு ஒரு உலகம், அவன் ஒரு உலகத்தில் இருப்பான். ஏழ்மை இல்லாத தரித்திர அவனுக்கு ஒரு, எல்லாருக்குமே ஜனங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவலா அவனுக்கு தெரியாத விதத்துல உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். பாவம் செய்யறவனுக்கு கூட ஒரு உலகம் இருக்குது. அந்த பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல இதெல்லாம் ஒரு பவுண்டரி மாதிரி இல்ல ஒரு டைமென்ஷன் மாதிரி வேலை செய்யும். நம்முடைய கண்கள் இப்படி திறக்கப்படும். நான் எனக்கு ஐஸ்வர்யத்தின் உலகம் திறக்க போகிறது. ஆமென். என்ன உலகம்? ஐஸ்வர்யத்தின் உலகம். பாருங்க, ஒரு உலக ஒரு 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 ஷோல காட்டுவாங்க. ஒண்ணுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது ஒரு உலகமா காட்டுவாங்க இல்லைங்களா? எங்க பசங்க ஒரு யாரோ ஒரு போட்டுனாங்க டிவியில. அதுல ஜப்பான்ல கொரியால, எங்க ஜப்பான் லைட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம இதுல நடக்கிற மாதிரி பூமியில இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனா அந்த பிளான் எப்படி பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா லைட்ஸ்ல ஒரு உலகமா காட்டுறான். சொல்றான், அதுக்குள்ள போயிட்டா நம்முடைய இந்த உலகமே மறைஞ்சிடும். அது ஒரு உலகம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கூட ஒவ்வொரு உலகமா இருக்கிறது இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐஸ்வர்யத்தினுடைய மண்டலத்துக்குள், ஐஸ்வர்ய உலகத்துக்குள், ஐஸ்வர்ய என்ற அந்த பவுண்டரிக்குள்ள நாம் போகும்போது இதை பிடித்து வைத்திருக்கிற பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடியே போவான். ஆமென், ஆமென். கேட்டுக்கினே இருந்தா, பேசிக்கினே இருந்தா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வார்த்தை மாம்சமா. ஆமென். கண்டிப்பா வார்த்தை ஃபெயில் ஆகுமா? வசனம் ஃபெயில் ஆகுமா? ஃபெயில் ஆகாதுங்க. வசனம் ஒரு நாள் ஃபெயில் ஆகாது. அவன்தான் ஏன் சொல்லிட்டார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை. அப்போ நீங்களும் நானும் வார்த்தையை உறுதியா, God's word is a final authority. இப்போ எனக்கு ஒரு மண்டலம் இருக்குது, எனக்கு ஒரு ஐஸ்வர்ய உலகம் இருக்குது. என் அப்பா ஐஸ்வர்ய சம்பர்னர், அவருடைய பிள்ளை நான் ஏன் கடத்துல பெக்கர்ல பெக்கிங் லைஃப்ல இருக்கிற அப்படின்னு ஒரு தெளிவு வரும்போது என் அப்பா ஐஸ்வர்யம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு பெரிய பணக்கார பிள்ளை ஒண்ணு இல்லாம இருந்தா அவன் பிள்ளையுடைய அறியாமை. அப்ப இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க நாம் இப்படிதான் இருக்கோம். எப்படி இருக்கிறோம்? அறியாமை. அறியாம தெரியுங்களா? இந்த வெல்த் ஐஸ்வர்ய சம்பர்னர் தேவன் என்பதை நாம் என்ன பண்ணல, அறிவதே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னன்னா, I want to talk about God gives wealth. God gives wealth. ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன், ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? தேவன். கிறிஸ்து கேட்பாருங்க, ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? பிசாசுன்னு சொல்றாரு. பெண்டிகாஸ்ட் ஜனங்கள கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? பிசாசு.
பணத்தை தர்றது யாரு? பிசாசு. ஆஸ்தி ஐஸ்வர்யம் தர்றது யாரு? பிசாசு. பிசாசு அவன் யாருக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது, அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நல்லா புரியுங்க. பிசாசு அவன் 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 கொடுப்பது அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்துல ஒருவேளை மனுஷத்துல பிசாசு வாங்கியிருந்தா அதை இயேசு மறுபடியும் வந்து என்ன பண்ணார்? திரும்ப மீட்டு கொடுத்துட்டார். ஆமென். அதான் சிலுவை, அதுதான் கிராஸ். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து மூலமா மனிதத்துல பிசாசு வாங்கினதை இயேசு மறுபடியும் அதை அவனிடத்துல வாங்கி நீங்களா வாங்கி கொடுத்துட்டார். இப்ப பிசாசு எதுவும் கொடுக்க முடியாது, அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனால் தான் ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? தேவன். ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? யாரு? அப்ப தேவன் தான் ஐஸ்வர்யத்தை தராருன்னு ஒரு பிக்சர். அப்ப எனக்கு ஐஸ்வர்யம் தருவதே தேவன் அப்படின்னு ஒரு மைண்ட் நமக்குள்ள வரும்போது இன்னைக்கு இந்த நாள்ல என் தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஆமென். ஐஸ்வர்யத்தை தருவது பிசாசு கிடையாது. வெல்த் கொடுப்பது யாரு? God gives wealth. ஆமென். யார் கொடுக்குது வெல்த்? கடவுள் கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். போன மாசம் எந்த வசனத்துல முடித்த ஞாபகம் இருக்கா? ஏன்னா அது ஒரு ஸ்டெடி மாதிரி இருக்கு. போன மாசம் இந்த வசனத்துல முடிச்ச லாஸ்ட் வர்சஸ் சொல்லு. யோவான் 1:14. Proverbs 10:22. ஓகே, அதான் கீவேர்ட். Proverbs 10:22. நான் வசனம் வாசிங்க. அங்கிருந்து நாம கொஞ்சம் பார்த்துக்கோம். நீதிமொழிகள் 10:25. இங்கிலீஷ் கூட வாசிக்க. நான் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. சோ ஐஸ்வர்யத்தை தருவது யாரு? கர்த்தர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதுதான் போன மாசம் படிச்சு நான் இங்கதான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் அப்ப நினைச்சேன் இதை இன்னும் நல்லா அடுத்த கிளாஸ்ல சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ இதை குறித்த அறிவு நமக்கு தேவை. இங்கிலீஷ்ல என்ன வருது? The blessing of God bringeth or maketh wealth. The blessing of God bringeth wealth. இல்ல maketh wealth. என்ன இருக்கு? The blessing of the Lord makes rich and he adds no sorrow. Rich னு வருது. ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேட் brings wealth. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே தமிழ் அப்படிதான் வருதுங்க. ஐஸ்வர்யத்தை தருவது எதுன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே. தமிழ்ல ரொம்ப டீப்பா வேர்ட் சொல்லிருக்காங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்படி என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஐஸ்வர்யம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு ஆசீர்வாதம் இல்லாம ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. டெய்லி சொல்லணும். இப்போ டேபிள் சொல்ல எப்படி வந்து நமக்கு நந்தரியா தமிழ வாய்ப்பாடு வாசிக்கல. அப்போ டேபிள்ஸ் எப்படி வரும்? ஒரு நாளைக்கு பண்ணனால வராது. டெய்லி மெமரி பண்ணி 2 5s are எவ்வளவு? 10. இப்போ எங்க திங்க் பண்ணாம ஆன்சர் வருது. 2 10 2 5s are 10. சொல்லுமா? 2 5s are 10. அப்போ இந்த 10 ன்னு நீங்க எந்த மைண்ட்ல நினைச்சீங்க? ஏதாவது நினைச்சியா? ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? கிடையாது. அது டக்குனு 10 10s are 100. 10 10s are
100 வேர்டு ஆன்சர். நீங்க யோசிச்சு சொன்னீங்களா இல்ல ஏதாவது திங்க் பண்ணி ஏதாவது வந்ததா? நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு போகணும்னா வார்த்தை நம்மை அறியாமலே வசனம் வர வேண்டும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் என்பது நீங்க போய் மாடா உழைச்சி ஓடா தேய்ச்சி உங்க கையில வர பணம் கிடையாது. நான் போய் சம்பாதித்து, நான் வேர்வை சிந்தி, நான் ரத்தத்தை சிந்தி, நான் சம்பாதித்து கொண்டு வந்ததுதான் கர்த்தருடைய blessing அப்படின்னு நினைக்கிறாங்க. That is not biblical. கர்த்தரின் ஆசீர்வாதம் அதற்கு எஃபர்ட் நாம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு ரொம்ப நல்லா 100% கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருந்திருந்தா நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிலையில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர்கள் இந்த ஒரு லோ லெவல்ல வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் இல்லை. நாம் நினைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் சொல்கிறேன் that is not blessings. சொல்றாங்க நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன் பாஸ்டர், ஆசீர்வாதம் இருக்கிற பாஸ்டர் சொல்லிட்டு ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், எனக்கு சம்பளம் வருது, நான் எல்லாம் பண்றேன். அந்த பிளெஸிங் பைபிள் சொல்லுது. கர்த்தரின் ஆசீர்வாதம் வரும்போது உங்களுக்கு என்னவா உண்டாக்க? நீங்க யாரா இருப்பீங்க? ஐஸ்வர்யம் தரும். ஐஸ்வர்யம் தரும். தமிழ்ல எப்படி இருக்கு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஐஸ்வர்யத்தை தரணும்னா, ஐஸ்வர்யங்களுக்குள்ள வரணும்னா நீங்க எதை நம்பணும்? blessing. கர்த்தரின் இப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது நீங்க ஓடி உழைச்சு சம்பாதிக்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னென்றால் the blessing and blessings. இது நான் சொன்ன லாஸ்ட் டைம். blessing அப்படின்னா ஒண்ணு, blessings என்பது நிறைய. கடவுள் blessings கொடுக்கிறார். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்க. blessings என்ன? காரு, பணம், பொருள். இது blessing கிடையாது, இது blessings. அந்த blessings வரணும்னா நமக்கு தேவை என்ன? blessing அப்படின்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் ஒன்று வந்தாதான் ஆசீர்வாதங்கள் வரும். இப்ப ஆசீர்வாதம் இல்லாம நிறைய பேர் ஆசீர்வாதத்தில் வாழ்றாங்க. கரெக்ட். நல்ல வருமானம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிலது நல்லா ஓகே, நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த லைஃப் என்னன்னா எனாஃப் லைஃ். போதும், நான் சாப்பிடுறேன், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் வாடகை கட்டுறேன், சொந்த வீடு இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை எனாஃப் லைஃ். கடவுள் அந்த லைஃப் இல்ல. நாட் எனாஃப் லைஃ், மோர் தென். சொல்லுங்க, மோர் தென் எனாஃப். ஆமென். மோர் தென். பைபிள்ல எங்க பார் கர்த்தர் உனக்கு வேண்டியதை கொடுப்பேன், உன் தேவையை சந்திப்பேன், உனக்கு அதை சொல்லல. ஆண்டவர் சொல்றார், எங்க பார்த்தாலும் யாரை அழைச்ச போது அவர் அவருடைய லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? மோர் தென் enough. கானான் வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை கொடுக்கல, ஓடுகிற வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. ஆமென். இருக்கிறது இல்ல, ஓடுது. எல்லாமே பிளட்டி, எல்லாமே ஓவர்ஃப்ளோ, எல்லாமே சூப்பர் அபண்டன்ட். மோர் தென் enough life. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருந்தா என் blessings ஏதோ நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் இல்ல,
என் பிள்ளைங்களும் படிக்க வச்சுட்டு இன்னும் ஒரு 4 பிள்ளைங்களும் படிக்க வைக்கிற பார்த்தீங்களா, இன்னொரு 4 பேருக்கு உதவி பண்ற பார்த்தீங்களா, அதுதான் மோர் தென் ஆமென். blessing வந்ததுன்னா உங்களுக்கு blessing ஸ்டார்ட் ஆகும். அந்த blessing ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த blessing தான் இட்ஸ் கால்ட் wealth. இல்லைங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதமே வேற எது ஐஸ்வர்யத்தை தராது. நீங்க ஓடி ஓடி உழைச்சாலும் அது ஐஸ்வர்யம் கிடையாது, அவன மாதிரி தான். ஆனா பைபிள் சொல்ற ஐஸ்வர்யம் கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது அது ஒரு ஹிப்ரு வேர்ட்ல அந்த blessing இட்ஸ் a பராக் சொல்றாங்க. பராக்னா கடவுள் கொடுக்கிற ஒரு வல்லமை. blessing என்பது கடவுள் கொடுக்கிற ஒரு வல்லமை, கடவுள் கொடுக்கிற ஒரு ஆற்றல், கடவுள் கொடுக்கிற ஒரு சக்தி, கடவுளுடைய ஒரு பவர், கடவுள் கொடுக்கிற பவர். blessing அப்படின்னா என்ன நினைச்சோம்? காரு பங்களா பணம் இல்ல. blessing அப்படின்னா கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல். அதுக்கு பேர் தான் blessing. ஆசீர்வாதம் அது டிவைன் என்ஃபோர்ஸ்மென்ட், இல்ல கடவுள் கொடுக்கிற ஒரு சக்தி தான், ஒரு ஆற்றலுக்கு பேர் தான் blessing. அது வந்ததா நீங்க யாரா இருப்பீங்க சொல்லுங்க? ஐஸ்வர்யமா இருக்க முடியும். ஐஸ்வர்யம் என்ன? என் அக்கௌண்ட் ஃபுல்லா பணம் இருக்குது, காரு பங்களா இருக்குது, அது இல்ல. மினிமம் ஒரு 10 அக்கௌண்ட் இருக்கணும். ஆமென். எத்தனை அக்கௌண்ட்? பைபிள் சொல்லுது களஞ்சியங்கள். கர்த்தர் என்ன செய்வாரு? களஞ்சியங்கள் என்ன சொன்னா தெரியுங்களா? அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ். அப்போ ஒரு பணக்காரன் 1-2 வச்சிருப்பான். ஐஸ்வர்யவான் இந்த வேர்டு இன்னும் நாங்க டீப்பா படிக்கலாம் சொல்லிவிடாங்க. ஐஸ்வர்யவான் அப்படின்னா வார் இருக்கிற ஐஸ்வர்யவான் என்பது யாரு? இப்போ ஒரு ராஜா கிட்ட போனீங்களா, ராஜா எப்படி இருப்பாரு? ராஜா கிட்ட போனா ராஜா எப்படி இருப்பாரு? அந்த அட்மாஸ்பியர் போனீங்கன்னா ராஜா அள்ளி அள்ளி குடுத்துட்டு இருப்பாரு. பாத்துருக்கீங்களா? அள்ளி அள்ளி குடிப்பார். அதுக்கு பேர் தான் ராஜா. ஒரு ராஜ குடும்பத்தில் இருக்கவங்க ராஜா எப்படி இருப்பாங்க? அவங்க தாராளமா என்ன ஆனாலும் லிமிட் பண்ணது கிடையாது, அவங்க அள்ளி அள்ளி குடித்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ராஜா. ஐஸ்வர்யவான் அப்படின்னு நானு சிலதை படிக்கும் போது ஐஸ்வர்யவான்னா இதே அக்கௌண்ட் ஃபுல்லா பணம் இருக்குது, என் வீடு ஃபுல்லா எல்லாம் இருக்குது, எல்லா பொருள் எல்லாம் இருக்குது, அந்த மீனிங் கிடையாது. வாரி இறைக்கிறவன். அவன் கொடுப்பவன் இல்ல, இறைக்கிறவன். என்ன வேணாலும் அவன் பிளட்டியா கொடுக்கிறவன், பிளட்டியா செய்கிறவன். அவனுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம். வெல்தஸ்ட் பர்சன்னா இது மோர் தென் ரிச் மேன். பணக்காரன் அந்த அடையாளம் பணக்காரனா இல்ல, ஐஸ்வர்யவான். அவன் உங்க அடையாளம் என்ன? ஐஸ்வர்யவான். கர்த்தர் இந்த சத்தத்தை இந்த மண்டலத்தை யாரெல்லாம் வந்து தொடர்ந்து கேட்கிறாங்களோ கொஞ்ச நாள் இது எடுக்க கொஞ்ச நாள் ஆகும், மேபி எந்த நேரம் ஆகலாம். ஏன்னா இன்னும் அந்த டெரிட்டரிக்கு போகிறதுக்கு ஏன்னா அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பான். பாகிஸ்தானோ இல்ல சைனாவோ ஏதோ நம்ம இந்தியா பார்டர் பிடிச்சிருந்தா அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த பவுண்டரிக்கு போகாம நம்ம பேக் அடிச்சுன்னு இருக்கலாம். பிசாசு ஒருவேளை அவன் ஸ்ட்ராங் ஹோல்டா பிடிச்சிருக்கலாம். இப்ப அங்க போகிறதுக்கு நாம கொஞ்சம் ஒருவேளை பயம் இருக்கலாம், ஒருவேளை நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ஸ்டெப் எடுத்துட்டு போயிட்டா, அந்த டெரிட்டரி அந்த பவுண்டரிக்குள்ள போயிட்டா, அந்த மண்டலத்துல போயிட்டா, அந்த நிலமுக்குள்ள போயிட்டா, அங்க இருக்கிற பிசாசு, அங்க போசஸ் பண்ணிக்கிற டெவில், அவன் அந்த இடத்துல போயா. ஆமென். என் வாழ்க்கையில அந்த வெல்தஸ்ட் இடத்துக்குள்ள நான் போயிட்டேன்னா, அந்த உலகத்துக்குள்ள நான் போயிட்டேன்னா, அந்த மண்டலத்துக்குள்ள போயிட்டேன்னா, அந்த டெரிட்டரிக்குள்ள போயிட்டேன்னா, அதை பிடித்து வைத்திருக்கிற பிசாசு ஓடியா. ஆமென். அதுக்கு டைம் பீரியட் எப்பனாலும்
வார்த்தை வந்துனா அது கட்டாயம் நடக்கும். அப்ப கர்த்தர் இந்த வெல்த்தை பத்தி பேசணும். கடவுளுக்கு நான் இதை பத்தி பேசு, நீ வெல்தஸ்ட் ஆகணும்னா நீ பேசணும், வெல்தஸ்ட் பர்சன் ஆகணும்னா நீ வந்து இதை கேட்கணும். கேட்கிறவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.